படம் ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சு. அதுவும் வந்து சமகால அரசியலை வந்து சினிமாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த சமூகத்தில் எப்படி வந்து என்னது சமூக அரசியல் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நடப்பு அரசியல் எப்படி இருக்குங்கிறத வந்து அப்பட்டமாக காமிச்சது. அது நிச்சயமாக வந்து இது எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். அது அந்த மாதிரி ஓவர் பாலிடிக்ஸ் இல்லை. அதாவது வந்து இங்கே வந்து அரசியலுக்கு வெளியே தெரியாத ஒரு அரசியல் நடக்குது இல்லை, அந்த அரசியலை வந்து இங்கே வெளிப்படையாக பேசுறது இந்த படம். அதுதான் இந்த படத்தோடைய ரொம்ப முக்கியம். அது சும்மா எல்லாமே தப்பானவங்க அப்படின்னு காமிக்கிறத தாண்டி அரசியலற்ற ஒரு அரசியல் இருக்குல்ல, ஒரு மாஃபியா மாதிரி உள்ளுக்குள்ள உட்காந்து வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த அரசியலை வந்து இந்த படம் காமிக்குது. அதுக்காகவே இந்த படத்தை நிச்சயம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் பேசுது. முக்கியமாக பார்த்தா தமிழ்நாட்டு அரசியலில், அதுவும் குறிப்பாக ஒரு நபர் இருக்காரு, அந்த நபரை பற்றி பேசுது. நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியலாம், உங்களுக்கு ஒரு சில பேர் ஞாபகத்துக்கு வரும். அவருக்கு தான் ஆடிட்டருன்னு சொல்லுவாங்க. அந்த பேர்லாம் நீங்கள் சர்வசாதாரணமாக இல்லை ஞாபகம் வரும். நிறைய அரசியல் பேர்கள்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு நினைவு வரும். பெரியாரை தூக்கி பிடிக்கல, மனிதத்தை தான் தூக்கி பிடிச்சிருக்கு இந்த படம். விஜய் ஆண்டனி வந்து ஒரு நல்ல நடிகருங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் இது ஒரு நல்ல படம், அவ்வளோதான். மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக படம் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த படம் ஒரு நல்ல படம். படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பொலிட்டிக்கல் படமா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா ஆழமா இருக்குது. ஆமாம் நிறைய அமைதிப்படைக்கு அப்புறம் இந்த படம் கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணேன். அப்படியே பட்டவர்த்தமாக சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க. எங்கே நம்ம நிற்கிறோன்றது நமக்கு தான் அந்த கேள்வி. நம்ம எந்த இதை இப்போ எப்படி நிற்கிறோம், என்னவா மாறி இருக்கோன்றது நம்ம தான் அந்த கேள்வி கேட்டுக்கணும். அந்த விஷயத்தை நம்ம கிட்ட தான் எல்லா கட்சியுமே சாதிச்சிருக்காங்க. இப்போ தெலுங்கு பேசுகிற கட்சி, தெலுங்கு மாதிரி பேசுகிற கட்சி, எல்லா கட்சியும் சாதிச்சிருக்காங்க. புதுசாக வந்தக்கூடிய இயக்கங்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். பெரியாரை பற்றி நல்லாவே சொல்லியிருக்காங்க. நடிகர் சந்திரசேகர் கொஞ்சம் நேரம் வந்தாலுமே மனசில் நிற்கிறாரு. ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. கரெக்டாக இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் படம் பண்ணாரு. இந்த படம் ரொம்ப நிதானமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இல்லை, இதில் அவருக்கு சீரியஸான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சீரியஸான கேரக்டர். இவர் விஜய் ஆண்டனியோட ஹீரோவோட கூட இருக்கிற ஹெல்ப் பண்ணுற மாதிரி. நீங்கள் சிவாஜியில் நம்ம விவேக் பண்ணார்ல, அதே இதை வந்து இவர் பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருக்கு. அவர் மியூசிக் அவர் எப்பயும் போல விஜய் ஆண்டனியோட இது டப்பட்டப்படம் நடிக்கிறதெல்லாம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை சார், எனக்கு போர் அடிக்கல. மக்களுக்கு தான் சொல்லுவோம். எனக்கு கொஞ்சம் பாலிடிக்ஸ் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போர் அடிக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், முக்கியம் தேவையான படம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். கேமரா படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப அருமையான படம். ரொம்ப வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் இந்த படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துடைய அம்சங்கள் பார்த்தோம்னா சமூக தேவையான கருத்துக்கள், அதே சமயம் அரசியல் நடைபெறுகின்ற பல்வேறு இருள் முனைகள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திரு அருண் பிரபு எடுத்த படம் கூட வித்தியாசமான ஒரு படம், வேற ஒரு வடிவத்தில் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். ஆகவே இந்த படம் நிச்சயமாக மக்கள் ரொம்ப பிடிக்கும், மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க. மிகவும் மிகச்சிறந்த வெற்றி படமாக. சாதுவான மனுஷன் நீங்கள் அருண் பிரபு சார் சொல்லி நினைக்கிறேன். அந்த படங்களுடைய வித்தியாசமான படம். ஒவ்வொரு கலைஞனுக்கும் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். அப்படி சொன்னால் அருவியுமே ஒரு இது வரைக்கும் தமிழக பரப்பில், இந்திய பரப்பில் சொல்லப்படாத ஒரு சப்ஜெக்ட் தான். உள்ளே எடுக்கப்பட்ட படமாக தான் அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கப்பட்டதே இல்லை. ஆகையில ஒரு கலைஞன் பல்வேறு அம்சங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தை அவங்கக்கிட்ட ஒரு அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வை, உள்ளே இருந்த விழிப்புணர்வை வெளியே கொடுக்கறதும், மக்களை விழிப்புணர்வோட மாற்றுறதும் இதில் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வெற்றி பெற்றிருக்காரு. விஜய் சார் அரசியல் கொண்டாரு. விஜய் வரதுக்கான வாய்ப்பா இல்லை, அது எனக்கு தெரியல. அது சொல்ல முடியாது. அது இல்லை, ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தது இல்லை, எந்த கட்சி சார்ந்தது இல்லை. அடிப்படையில் சமூகத்தில் அரசியல் நிலையில ஊறி கிடக்கின்ற ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு படம். செல்முருகன் ரொம்ப நல்லா பண்ணி, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. செல்முருகன் ஒரு வித்தியாசமான ஒரு பாத்திரத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நன்றி. படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு.
ஏழை மக்களோட பிரதிபலிப்பா எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை இந்த படத்தின் மூலமா இயக்குனர் கேட்டிருக்காரு. எல்லா துறைகளையும் நடக்கிற அட்டூழியங்களையும் சட்டத்திற்கு புறம்பா பண்ற எல்லா வேலைகளையும் எடுத்து காட்டியிருக்காரு. விஜய் ஆண்டனி சார் ரொம்ப சிறப்பா அதை நடிச்சிருக்காரு. யாரு சொன்னா மக்கள் இந்த கருத்தை ஏத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி விஜய் ஆண்டனி சார் இந்த படத்தை பண்ணது இந்த படத்திற்கு மேலும் ஒரு சிறப்பா இருக்கு. நிறைய வசனங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லா வசனங்களும் நம்மள யோசிச்சு பார்க்க வைக்கிற மாதிரியான வசனமா இருக்கு. எல்லா கட்சிகளையும் எல்லா காலகட்டத்திலையும் இப்படி ஊழல் நடந்துட்டு தானே இருக்குது. இத்தனை வருஷம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் எந்த அரசியல் கட்சியாவது நமக்கு நியாயமான சட்டத்திட்டங்களை வழிமுறைப்படுத்தி சட்டத்திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க, சிறப்பான சட்டங்கள் இருக்கு, ஆனா வழிமுறைப்படுத்துறாங்களான்னா இல்ல. அததான் இப்ப கேள்வியா கேட்டிருக்காங்க. ஒரு குண்டு அது இதுன்னு இல்லாம தேர்ந்தெடுத்து ஒரு கதைகளா நடிக்கிறார் இல்ல. இயல்பாவே விஜய் ஆண்டனி சாரும் ஒரு ரொம்ப நல்ல மனிதர். அவர் கூட எனக்கு 2-3 சீன் இருந்தது. அப்ப நேர்ல பார்க்கும்போது ரொம்ப தன்மையா எல்லாருக்கிட்டையும் எளிமையா பேசக்கூடிய ஒரு மனிதர். அப்படி எளிமையான ஒரு மனிதர் தான் இப்படிப்பட்ட படங்கள் பண்றது ரொம்ப பொருத்தமான ஒரு மனிதரா இருந்தாரு. அது அவர் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சது ரொம்ப சிறப்பு. இல்ல, அதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க, எத்தனைக்கு எத்தனை இருக்கணும். ஒரு சாதாரண எளிய மக்கள் ஒரு பெரிய ஆளுக்கு பதில் சொல்லிட்டு போயிருவான் இல்லையா. உலகத்தை தொடர்ந்து அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சாதாரண ஒரு எளிய மக்கள் ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்து நிக்கிறது தான் இந்த காட்சிகள் எல்லாம். அந்த பிரம்மாண்டத்தையும் பயந்து போற விஷயத்தையும் கேள்வி கேட்கிறாரு இல்லையா. ஒரு எளிய மனிதன் கேள்வி கேட்கறது சாத்தியம்தான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த படம். வந்தா நல்லா தானே இருக்கும். அதாவது நல்ல சிந்தனைகள் இருக்கிறவங்க அரசியலுக்கு வரணும். அரசியலுக்கு வர்றது அப்புறம் ஜெயிக்கிறாங்களாங்கிறது அது வேற விஷயம். விடுவாங்களா என்னன்னு தெரியாது. பட் இப்படிப்பட்ட ஆட்கள் வரணும், வந்தா நல்லா இருக்கும். நல்ல சிந்தனை, மக்களுக்கு தட்டி எழுப்புற மாதிரி ஒரு சிந்தனை. எல்லாரும் மனசுலயுமே அந்த எண்ணங்கள் தோண்டிட்டு தான் இந்த படத்தை பார்த்துட்டு போறவங்க எல்லாரும் எல்லா துறைகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் யோசிச்சுட்டு தான் போவாங்க. நிச்சயமா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய நல்ல படங்க, நல்ல திரைப்படம். நன்றி நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. இது அமைதி படை அந்த மாதிரி படை அரசியல் பேசுதா இல்ல வேற ஒரு மாதிரி படம்? இல்லைங்க, இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் நாட். படத்தில் மெயினாக கருத்து தான். இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் மெசேஜ். அந்த மெசேஜ் பப்ளிக்கு எவ்வளோ யூஸ் ஆகும்ன்றது தான் இம்பார்ட்டன்ட். அதனால என்னன்னா இந்த மெசேஜே இந்த மெசேஜில் என்ன மெசேஜ் கொடுத்தாரோ அது நடந்தாலே கண்ட்ரிக்கு ரொம்ப வாய்ப்பு நல்லா இருக்கும். இந்த ஹீரோக்கு இந்த கதைக்களம் செட் ஆகுதா? நல்லா இருக்கிறாங்க, அவருக்கு தான் செட் ஆகுது. ரொம்ப நல்லா பண்ணிருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணேன் சார். படம் ஐயோ சார் சாரி சார் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா இருக்கு, ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நான் பிடிச்சிக்கிறேன், சொல்லுங்க. ஓகே ஓகே, பார்க்கலாம். படம் நல்லா பொலிட்டிக்கல் பேஸ் என்ன சொல்லலாம்? பொலிட்டிக்கல் பேஸ் இன்னைக்கு தெரியாதது எதுவும் சொல்லலை, தெரிஞ்ச விஷயம்தான். அது கொஞ்சம் ஆனால் ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கட்சியை தாக்குறாங்களா? எல்லா கட்சியும் தாக்கி தான் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக தமிழ்நாடு. ஆமாம், தமிழ்நாடுல சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாமே தாக்கி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இது பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. விஜயாண்டி சார் படத்தில் எதுவும் வித்தியாசமான படம் ஏற்கனவே வந்தா பாருங்க. இல்லை, இதுக்கு முன்னே வந்த மாதிரி படம் எதுவும் இல்லை, வித்தியாசமான படம் தான். விஜய் ஆண்டனி சார் நடிச்ச படத்தில் இது வித்தியாசமான படம் தான். லென்த் இருக்கு படம், 2 hours. ஆமாம், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப லென்த்து தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரலையும் கொஞ்சம் இதுவாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்து தான். இல்லை, அதாவது போர் அடிக்குதுனாக்கா நம்ம ஆல்ரெடி சோசியல் மீடியாவிலே ஏற்கனவே பார்த்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியாத விஷயம் எதுவும் இல்லை, தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கும் தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படி ரொம்ப லென்த்தியாக போனதுனால கொஞ்சம் அப்படி இருக்கும். ரொமான்ஸே இதுக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் என்னோட இது. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு ஜோடி ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரி தேவையே இல்லை. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். தேவையில்ல, இந்த ஜோடியே தேவையில்லை, ஹீரோயினே தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. போகும்போது அவங்க கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறவனுக்கு அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை, ஒரு ஜோடி ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் பர்டனாக இருக்கும். அவங்களையும் பார்த்துன்னு இதுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஹீரோயின் இல்லாமல் இருந்ததே கொஞ்சம்
இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் படத்தையும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கோம். சிலம்புரம் விவேக் வந்து வந்திருக்காரு, அவரோட போர்ஷன். ஆமாம், அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ நாள் பார்த்ததில் இதில் கொஞ்சம் டீசென்ட், இதில் தான் அவரை கொஞ்சம் டீசெண்டாக பார்த்துருக்குறோம். விவேக் கூட பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் டபுள் மீனிங்கில் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் கொஞ்சம் நான் டீசெண்டாக மெச்சூரிட்டாக கொஞ்சம் ஒரு பொறுப்பானவராக இருக்கிறாரு. மியூசிக்லாம் நல்லா இருக்கும். மியூசிக் பேக்ரவுண்ட் ஆடியன்ஸுக்கு இதில் தெரியாத மெசேஜ் எதுவுமே இல்லைங்க. மக்கள் வந்து அந்த அளவுக்கு யாரும் தெரியாமலாம் ஒன்றுமே இல்லை. மக்கள் வந்து எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிறோம். சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி ஸ்கோர் பண்ணி பார்க்குறத 2.5 மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்குறோம். அவ்வளோ சாயில் அதுதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே. டெய்லியும் நம்ம பார்க்குற விஷயத்த 2.5 மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்குறோம். அவ்வளோதான். ஆனால் மக்கள் வந்து இந்த விஷயம் எதுவுமே மக்களுக்கு தெரியாத விஷயம் இதில் எதுவுமே கிடையாது. எல்லாமே அன்றாட லைஃப்பில் வந்து சோஷியல் மீடியாவில் அதில் இதில் ஜனங்க பார்த்த விஷயந்தான். உட்காந்து கொஞ்சம் சினிமாவாக பார்த்துருக்குறோம். ஆமாம், ரொம்ப லென்த்தி. அப்புறம் வந்து அந்த ஜோடி இந்த ஹீரோயினிக்கு இது படம் நல்லது தலைவா. இன்னொடி பார்க்கலாம். நம்ம நாட்டில் என்னென்ன நடக்கிறியோ அந்த படம் எல்லாமே பார்க்கலாம். இன்னொடி பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கு என்ன நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுல்ல. நம்ம ஜேச்சி அந்த ஜேச்சி பிரச்சனை அதான் உயல் தான். எல்லாமே மக்களுக்காக தான். மக்கள் ஜேச்சி வரி அந்த வரி போடுறாங்களா, எக்ஸ்ட்ரா வரி, அதை பற்றி தான் தலைவா. மற்றவங்களுக்கு இல்லை, அவன் நல்லா நிறுத்த தலைவா. பார்க்க இன்னாட்டி பார்க்கலாம். பாட்டு காமெடி ஒன்றும் இல்லை, எல்லாமே இதுதான். செல்முங்க சார் கிட்ட இப்போ தான் அவர் பார்க்குறேன். செல்முங்க சார் பார்த்தா எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் படம் பார்க்கணும். நல்லது சார், பார்க்கணும் சார். மியூசிக் நல்லா இருக்கு எல்லாமே. இதுதான் உயல் தான் கட்சி. இது அரசியல் எல்லாம் மறுத்தாச்சு தான். இல்லை போர் இல்லை, நிறுத்த இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு தலைவர். போல்டு இல்லை, ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், மறுபடியும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். சக்தி தீரமகன் படம். இல்லை, ஒரு மாதிரி ஒரு கதை, நல்ல கதை, நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தேன். நல்ல மேக்கிங்கு, நல்லா பார்க்கலாம். இல்லை போலீஸ் கேரக்டர்லாம் இல்லை, அவர் ஒரு மாதிரி இது டிஃப்ரெண்டாக இருந்தது. இது யாருமே இந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி நல்ல கதை. நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லை விறுவிறுப்பாக தான் இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. படத்தோட டீம் சார் சூப்பர் சார். விஜயகாந்த் ஆண்டனி சாருடைய படத்தில் இந்த படம் வந்து உண்மையில் ரொம்ப சூப்பரான படம். எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. அது ஒரு அடர்த்தியான கருத்தை சொல்லியிருக்காரு. அவங்களே சொந்தமாக எடுத்து அவங்க சொந்தமாக ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு எடுத்துருக்காங்க. இந்த படம் ரொம்ப சூப்பர் சார். அதெல்லாம் இல்லை சார், நல்லா சார், நல்லா சார், நல்லா நெக்ஸ்ட்டில் போயிடுங்க. வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. உங்களை இங்கே வந்திருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து முழுக்க அருண் பிரபுவோட உழைப்பு. ஒரு நல்ல டைரக்டர், அருவி அப்படின்ற ஒரு நல்ல படம் பண்ண ஒரு டைரக்டர். வாழ்ந்த இன்னொரு நல்ல படம், அவரோட 3வது படம். அரசியலில் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் இவ்வளோ போல்டாக சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அவர் நல்லா முயற்சி பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. நான் ஒரு மீடியம் ஆக்டர் தான், மீடியம் பட்ஜெட்டில் தான் படம் பண்ண முடியும். அந்த மீடியம் பட்ஜெட்டில் வந்து மீடியம் பட்ஜெட்டில் பண்ண படம் அப்படின்னே தெரியாமல் பெரிய வேலை விஷுவல்ஸ் காமிச்சிருக்காரு. ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காரு. ஒரு ப்ரொடியூசராக வந்து நான் வந்து அவருக்கு வந்து 1000 மார்க் கொடுப்பேன். ஆக்சுவலாக இதை தாண்டி நான் கூட கவலைப்படாதீங்க பிரபு, ஃப்ரீயாக விட்டுருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாள் பட்ஜெட்லேயும் வந்து ரொம்ப
சிரத்தெடுத்து கணக்கு பார்த்து இல்லை சார் அதிகமாக போயிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் மாதிரியே ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல மனிதன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பல குறைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக ஓவராலாக நீங்கள் மன்னிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எதிர்பாராத விதமாக ரொம்ப நல்ல உள்ளம் பிரபு சங்கர் சார் கூட நடிச்சிருக்கேன். நான் ஆக்சுவலாக தமிழரசு என்ற படத்தில் பழகியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் மேன், ஹம்பிள் பர்சன். அவர் நேற்று மறைந்தது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு நிமிஷம் அவருக்காக வரணும்.